ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்து சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு தெரியல, பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் வந்து கேட்டதுக்கு இந்த திவ்யாவே கேட்டதுக்கு திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மாதிரி அந்த அளவு எரிச்சலும் சுடுசுடுப்பாக வந்து பேசினாங்க. இது எல்லாருக்குமே ஆச்சரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா சொன்னாங்க, நீ கத்தாத அப்படி சொன்னாங்க. உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ மாட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்க. எங்கள் அப்பா வந்து இறந்து உனக்கு தெரியலன்னா அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே இருக்க. எங்கிட்டே வந்து சொல்லுவேன்னு. சரி, எனக்கு தான் விஷயம் தெரியாது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த மாதம் இது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு எப்படி தெரியும், சொன்னாதான் நான் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு மூஞ்சி அடிச்சாப்புல பேசினாங்க. அப்போ கூட திவ்யா வந்து ஒரு கோவப்படலை. திரும்ப யார்கிட்டையும் சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஏன் சொல்லணும், இல்லை எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போய் வந்து சொல்லணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேண்டாத ஆள் மாதிரி அவ்வளோ பேசினாங்க. இவ்வளோ நாள் வந்து க்ளோஸாக இருந்துட்டு இந்த அளவு தூக்கி எறிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விரோதி மாதிரி பேசணும் எல்லாருக்குமே ஆயிடுச்சு. அது திவ்யா வந்து அதிர்ச்சியை வெளிக்காட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு என்ன அதை பற்றி சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு அவர் வந்து பிரஜின்கிட்ட போய் கேட்டதுக்கு எனக்கு அது எப்போன்னு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால திவ்யா வந்து அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவள் அழலை, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கூட டான்ஸ் ஆடி சாண்டா இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து எதனால் இப்படி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் போகிறேன் அது இதுன்னு சொன்னாங்க. ஒரு பிரஜின் வந்து ஏதாவது சொல்லிட்டாரா, அவர் வந்து இவள்கிட்ட வந்து விளையாடணும் அப்படிங்கக்கா அவாய்ட் பண்ணணும் அப்படி சொன்னதால் இவங்க வந்து கோவப்பட்டாங்களா அப்படி தெரியல. அதுக்கப்புறம் பிக் பாஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கு கூட அட்வைஸ் சொன்னாங்க, இருந்தாலும் வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக. இது எல்லாமே வந்து நடிப்பு அறைக்கி, இது எல்லாமே ட்ராமா தான். சும்மா எதையாவது பேசணும் அப்படிங்கக்கா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவிர மிச்சபடி ஒன்றுமே இல்லை. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பயங்கரமாக திட்டினாங்க. அதனால் இவங்க எதையாவது ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்குது, இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி ரசியை வந்து நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு, இந்த பக்கம் வந்து பார்த்தா 2 லவ் ட்ராக் ஓடுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் வந்து ஆரம்பத்தில் ஆதரவு கூட வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆதரவு வெளில போனோன்னு இப்போ வினயா கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து வினயா கூட சுற்றினோன்னே வினயா ஆதரையும் இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவள் அப்படி இருப்பா, அவங்களாம் எதுவும் நினைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினயா கூட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து கமருதீனுக்காக சண்டை பாரு கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ இதனால் கோவமாயி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரோரா பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிங்க, கல்யாணம் பண்ணுங்க, என்னவும் பண்ணுவாங்க சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. கமருதீனுக்காக பாரு அரோரா 2 பேரும் 2 பொண்ணுங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்காக ஆதரவு வினையார் இப்படி பக்கமாக ஒரு ஆணுக்கு 2 பொண்ணா அப்படி ஒரு ஆணுக்கு 2 பொண்ணும் இப்படி வந்து இருக்காங்க. அப்போ அரோரா அழுதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படி சொன்னாலும் இவரை நினச்சி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. கமருதீனுக்கு ஆனால் கமருதீனுக்கு வந்து பார்வை தான் பிடிச்சிருக்கு. அவங்ககிட்ட கை கொத்து நேற்று டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொதுவாகவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு கமருதீன் தான் வந்து நேற்று விளையாட்டில் கூட அவர் தான் வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் உண்மையாக காதலிக்கிறாங்களா அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. இப்படி வந்து ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் சன்றா நடிப்பு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இந்த பிக் பாஸை புரிஞ்சிக்கவே முடியலையே, கடைசி வரை யார் வருவாங்கன்னு தெரியலையே சொல்லி எல்லாருமே இந்த குழப்பத்தில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.